நாடாளுமன்றத்தில் இருந்து அரசியல் தலைவர்களின் சிலைகள் மாற்றப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் சிலைகள் நாடாளுமன்ற வளாகத்தின் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டிருந்தன. அவற்றை ஒரே இடத்தில் வைத்து பூங்காவாக பராமரிக்க முடிவு செய்த ஒன்றிய அரசு காந்தியடிகள், அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளை அகற்றி புதிய பகுதிக்கு மாற்றியது. பிரேர்னா தலம் என்று பெயரிடப்பட்டுள்ள புதிய பூங்காவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திறந்து வைத்தார். நாடாளுமன்றத்தை பார்வையிட வரும் மக்களுக்கு இந்த பூங்கா உத்வேகம் அளிக்கும் என்றும் தன்கர் கூறினார். இந்நிலையில் மற்ற கட்சிகளின் ஆலோசனைகளை கேட்காமல் ஒன்றிய அரசு தன்னிச்சையாக தலைவர்களின் சிலைகளை இடமாற்றம் செய்தது ஜனநாயகத்தின் அடிப்படை உணர்வை மீறும் செயல் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடாளுமன்றத்தின் பிரதான இடத்திலிருந்து மகாத்மா காந்தியின் சிலை அருகே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியான ஜனநாயக போராட்டங்களை நடத்தியதையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகளிடம் கலந்தாலோசிக்காமல் ஒன்றிய அரசால் எடுக்கப்பட்ட இந்த முடிவு நாடாளுமன்றத்தின் விதிகள் மற்றும் மரபுகளுக்கு எதிரானது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.